இன்றைக்கு பவன் கல்யாண் ஒருத்தர் பேசுறாரு, தமிழ்லயே பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்கணும்னு தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொல்றாரு, சனாதனத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு. அப்படி நினைச்சவர் தான் அவர். செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற கூட்டத்தோட எண்ணிக்கை நீ வாழும் காலத்தில் உனக்கு நடக்காது. சனாதனத்தை வேறறுக்க காலமெல்லாம் உழைத்த பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற விழாக்களின் எண்ணிக்கையை நீ இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தாண்ட முடியாது. சனாதனத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறார்கள். ஏனென்றால் உன்னால் சனாதனம்னா என்னன்னு வெளியே சொல்லவே முடியாது. எப்படி சொல்லுவ? சொன்னா வீட்டுல போனா ஒய்ஃப் சோறு போட மாட்டாரு, உன் புள்ள உன்னை மதிக்காது. சொல்லுவியா ஒய்ஃப்ட போய் நீ வேலைக்கு போகாத, இந்த உடைதான் கட்டணும், என் முன்னாடி என்ன அதிகாரமா நிக்கிற, கீழே விழு அப்படின்னு சொல்றான் அப்படின்னா செவில சேர்த்து அப்புவாள மாட்டாளா? அதுவும் ஒரு ரஷ்ய பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா விட்ட அடியில பவன் கல்யாணுக்கு பல்லு எங்க போய் விழும்னு தெரியாது. சொல்லுங்க, தைரியம் இருந்தா சனாதனம்னா என்னன்னு சொல்லு. சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது சொல்ல முடியுமா? பட்டியல் சமூகத்தவன் கோயிலுக்குள் வரக்கூடாது உன்னால சொல்ல முடியுமா? சூத்திரன் நல்ல பெயர் வைத்துக் கொள்ள கூடாது உன்னால சொல்ல முடியுமா? ஆனா சனாதனத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. சரி, சனாதனத்தை அழிக்க நினைக்கிறோம், எதை அழிக்க நினைக்கிறோம்ன்றத நான் சொல்றேன். எது நிலையா வாழும் அப்படின்னு சொல்ற? சனாதனம் நிலையா வாழும். சரி, என்னடா சனாதனம்? அதான் நிலையா வாழும். சரி, எதிரா நிலையா வாழும்? அதான் சனாதனம்னு வாழைப்பழ காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இன்னைக்கு பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இந்த சமரசமற்ற சனாதன போராளிகள் இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் சவால் விட்டு கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் சனாதனம்னா என்னன்ற விளக்கத்தை சொல்லட்டும். இல்ல சனாதனம்னா எல்லாரையும் ஒன்னா பாக்குறது அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாசிக்க தெரியுமான்ற சமத்துவத்தை சனாதனம்னு வாசி, கண்ணே வேறையா இருக்கு அவங்களுக்கு. அந்த கண்ணுக்கு தான் ஈரோட்டு கண்ணாடி ஒண்ணு தேவைப்படுது. ஈரோட்டு கண்ணாடியை போட்டுக்கிட விரும்பல அப்படின்னா ஈரோட்டு தடி தான் பேசியாகும். அந்த ஈரோட்டு தடி கொண்டு பேசியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் ஈரோட்டு தடி எடுத்து அடித்த அடியில் தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சனாதனவாதிகள் கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை கொள்கை வாரிசை பார்த்தும் அவர்கள் கதறினார்கள், அதற்கு அடுத்த தலைமுறை கொள்கை வாரிசை பார்த்தும் கதறுகிறார்கள். என்றால் அந்த அடிப்படை கொள்கையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாறுபடவே இல்லை என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.